ஒரு முறை சிறந்த ஜோதிடர் ஒருவரிடம் ஒரு இளைஞன் தன் ஜாதகத்தை கணிக்கச் சென்றான். அவனுடைய ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர் அதிர்ந்து போனார். அவனது ஆயுள் அன்றைய தினமே முடிவடைவதை கண்டார். இன்று மாலைக்குள் இவன் இறந்து விடுவான். இதை இவனிடம் சொல்லி ஏன் பயமுறுத்த வேண்டும் என்று நினைத்த ஜோதிடர் தந்திரமாம், தம்பி, இன்று நேரம் சரியில்லை, நாளை காலை வா, பொறுமையாக பார்க்கலாம் என்று கூறி அனுப்பி வைத்தார். அவன் தன் ஊருக்கு திரும்பும் வழியில் கடும் மழையும் இருட்டும் சூழ்ந்து கொண்டது. ஒதுங்குவதற்கு இடம் தேடிய போது வழியில் ஒரு பாழடைந்த சிவன் கோயில் தென்பட்டது. பராமரிப்பின்றி செடி கொடிகள் மண்டி இடிந்து விழும் நிலையில் இருந்த அந்த மண்டபத்தில் அவன் ஒதுங்கினான். அங்கு அமர்ந்திருந்த போது அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. ஐயோ, இவ்வளவு அழகான கோயில் இப்படி சிதிலம் அடைந்து கிடக்கிறது. இறைவனுக்கு ஒரு கூரை கூட இல்லையே. என்னிடம் மட்டும் போதிய வசதி இருந்தால் இந்த கோயிலை புதுப்பித்து கோபுரம் கட்டி பிரம்மாண்டமாக ஒரு கும்பாபிஷேகம் செய்வேனே என்று மனதார நினைத்தான். அந்த கோயிலை எப்படி செப்பனிட வேண்டும், எங்கு மதில் சுவர் எழுப்ப வேண்டும் என்று இரவு முழுவதும் மனதிற்குள்ளேயே வரைபடம் போட்டு அந்த இறைப்பணியிலேயே மூழ்கி போனான். மறுநாள் காலை விடிந்தது. அவன் மீண்டும் அந்த ஜோதிடரிடம் சென்றான். அவனை பார்த்த ஜோதிடர் திகைத்து போனார். உன் ஆயுள் முடிந்து விட்டதே, நீ எப்படி இன்னும் உயிரோடு இருக்கிறாய் என்று வியப்போடு கேட்டார். பின்பு ஞான கண் கொண்டு பார்த்த போது அவருக்கு உண்மை புரிந்தது. அவன் அந்த பாழடைந்த கோயிலை நினைத்த மாத்திரத்திலேயே அந்த கோயிலை கட்டி முடிக்கும் வரை அவனது ஆயுளை நீட்டிக்க இறைவன் கட்டளையிட்டார். ஆம் நண்பர்களே, ஒருவன் செய்யும் நல்ல காரியங்கள் மட்டுமன்றி அவன் கொள்ளும் தூய்மையான எண்ணங்களே அவனது தலையெழுத்தை மாற்றும் வல்லமை கொண்டது.